அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பச்சையான 7 அக்னி நார்கயிறுகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள், அவைகளால் அவனை கட்டினாள். கயிறு எத்தனை வந்து பச்சையான 7 கயிறு நல்லா பச்சையா இருக்கு. அது எத்தனை வந்து சிம்சோனை கட்டி போடுறாங்க. கட்டி போட்டோடனே இவன் இதுக்கப்புறம் வரமாட்டான்னு சொல்லி எல்லாம் கட்டி போட்டு இவனை அடிச்சிடலான்னு சொல்லி பெலிஸ்தியர் நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அதே 9ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, சணல் நூலானது நெருப்பு பட்டவுனே இறுகி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். எப்படி ஒரு நெருப்பு பட்டவுனே அந்த கயிறு எப்படி அறுதோ அதே போல அந்த 7 அந்த கயிறுகளையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது அந்த கயிறுகள் என்ன பண்ணுறது, கட்ட விழுக்கப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில் என்ன காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட விடுதலை வேண்டும், என்ன காரியங்களை கொடுத்து நம்மளுக்கு ஜெய வேணும்னு கேட்டு கொண்டிருக்கிறோமோ அங்கே பரிசுத்த ஆவியான இறங்க வேண்டும். நம்ம பரிசுத்த ஆவியானருக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த காரியங்களை விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார்.